ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலாவை வேலைக்கு போகலையாமா, இன்னொன்று புது வேலை தேடுறோம், இன்னும் ரிஸ்க் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா என்ன வெளியில் வேலை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதை நினச்சா ஒரு கம்பெனிக்கு ஓனராக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே சோழா, என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அவ்வளோ பணம் இப்போ நம்மக்கிட்டே இது, பேசாமல் நான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்ன உடனே நிலா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாண்டி, எனக்காக யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இந்த வீட்டை அடமானத்துக்கு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியே சொன்ன உடனே சேரன் இருந்துட்டு நடேசன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ நம்ம வீடாக இருக்குன்னா அதுக்கு காரணமே நிலா மட்டும்தான். அதுக்காக வீடு என்ன, வேற எங்கேயாவது சொத்தை விற்க சொன்னா கூட நான் விற்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, விற்கலாம் வேண்டாம், அடமானம் மட்டும் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து நம்ம இந்த வீடை பழையபடி நம்ம மீட்டர்லாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டை கொஞ்சமாக மாற்றி வீட்டை அடமானம் போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது, வீட்டை என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி நிற்கிறாங்க. வானதியை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாண்டி இருந்துட்டு அவங்க புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதனால தான் வீட்டை அடமானம் போடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்ததே இந்த வீட்டுக்கு ஃபேக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களை நம்பி இந்த வீட்டை நீங்கள் அடமானம் வேற போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.